வெல்கம் பேக் டு இனி ஒரு புது வீடியோ. ஹாய்ஸ் ஃபேமிலி. ஸோ ஃபேமிலியாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வீட்டுக்கு வந்து நம்மளோட ட்ரீம் ஹவுஸ்க்கு வந்து ஒரு நைட்டு தான் முடிஞ்சிருக்கு. இன்னைக்கு காலையில் தான் வந்துட்டு நம்ம எல்லாம் செக் பண்ணி பார்த்தா ஒன்றுமே இல்லை, வீட்டில் ஒன்றுமே இல்லை. இதுக்கு இடையில வந்துட்டு நம்ம வந்து நேற்று ஒரு ஈவெண்ட் இல்லை, அந்த ஒரு சின்ன செலிப்ரேஷன் பண்ணோம்ல, நைலா வந்துட்டு வீட்டுக்கு வர செலிப்ரேஷன்லாம் பண்ணோம்ல, அது வந்துட்டு அந்த நேரத்தில் பார்க்குறக்கு ஜாலியாக இருந்துச்சு. இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்களேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. பெண்டு நிமிர போகுது ஒர்க்கு, அந்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா வெறும் பேப்பரும் குப்பையுமா இருக்குது. ஃபுல்லாக வெறும் இதாக இருக்குது. கார் மேலே, அதுக்கு மேலே, இதுக்கு மேலே ஃபுல்லாக இருக்குது. இதுதான் இங்கெல்லாம் ஒட்டிட்டு நிற்குது. இது எல்லாம் வந்துட்டு வந்துரும்னு சொல்லி நினச்சேன் நான். எல்லாம் வர மாட்டேங்குது, எல்லாம் ஒட்டிக்குச்சு. பெரிய வேலை இது. நோண்டி சுரண்டி எடுக்கிற மாதிரி இருக்கும். ஒரு பெரிய வேலை காத்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் வீட்டில் வந்துட்டு சமைக்கிறதுக்காகட்டும் எதுவுமே இல்லை. நம்ம ஒரு 2.5 மாதம் ஆச்சு, 2.5-3 மாதம் பக்கம் ஆச்சு. அப்போ வந்துட்டு ஒன்றுமே இல்லை வீட்டில். அப்போ எல்லாமே வந்துட்டு ஜீரோலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். பல விஷயம் இருக்கா இல்லையான்னு கூட தெரியல. திங்ஸை நான் சொல்கிறேன், சாப்பிட்ற திங்ஸு அது இதுன்னு சொல்லிடலாம். எல்லாத்தையும் ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அப்போது ஃபஸ்ட்டு விஷயம், காலையில் பார்த்தீங்க அப்படின்னா எந்திரிச்சோன்னு இல்லை, நேற்று நைட்டே நமக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஈவினிங் வந்துட்டு இந்த செலிப்ரேஷன்லாம் முடிச்சதுக்கப்புறமா பசங்களுக்கு வந்தவங்களுக்கெல்லாம் நம்ம ஒரு டீ வச்சு கொடுக்கலான்னு சொல்லி சிலிண்டர் இருக்குது. அப்போ சிலிண்டரை வந்துட்டு கொண்டு வந்து கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா ஸ்டவ் ஆன் ஆக மாட்டேங்குது. ஏன் அப்படின்னா அந்த ரெகுலேட்டர் வந்துட்டு கரெக்டாக உட்கார மாட்டேங்குது. இதோ இந்த ரெகுலேட்டரை வந்துட்டு இங்கே பிடுங்கி போட்டுட்டு புது ரெகுலேட்டர் பார்த்தீங்க அப்படின்னா வாங்கிட்டு வந்து மாட்டியிருக்கு. நான் வந்த உடனே நான் ஃபஸ்ட்டு போனதே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரெகுலேட்டர் வாங்குறதுக்காக தான். அது வேறு நைட் ஆயிடுச்சா. அப்போ ரெகுலேட்டர் கடை வந்துட்டு பக்கத்தில் எங்கேயும் இல்லை, கிட்டத்தட்ட ஒரு 40 கிலோமீட்டர் அப் அண்ட் டவுன் ட்ராவல் பண்ணி போய் ரெகுலேட்டர் வாங்கிட்டு வந்து மாட்டி, அதுக்குள்ளே வந்தவங்கலாம் போயிட்டாங்க, மாட்டி வச்சாச்சு. அப்புறம் இன்றைக்கி காலையில் பார்த்தீங்க அப்படின்னா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இதுக்கெல்லாம் வந்துட்டு இது யூஸ் ஆச்சு. அப்போ இங்கேருந்து ஆரம்பித்தது தான். இன்னைக்கு ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொன்றா மாற்றுறதும், ஒவ்வொன்றா பிடிக்கிறதும், ஒவ்வொன்றா வாங்குறதுமாவே இருக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். புது ரெகுலேட்டர் மாட்டியாச்சா. அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளே வந்தோம் அப்படின்னா நம்ம நேற்று கொண்டு வந்து வச்ச திங்ஸு வீட்டுக்குள்ளே ஃபுல்லாக இருக்குது. இப்போவே இங்கே இருந்ததெல்லாம் கொஞ்சம் எடுத்துட்டேன், ஃபுல்லாக இருக்குது. ஐயரோட டாய்ஸ் எல்லாம் விளாண்டது எல்லாம் இருக்குது. இங்கெல்லாம் இருந்துச்சு. டைனிங் டேபிள் மேலே ஃபுல்லாக இருக்குது, பெட் இருக்குது. இதுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கேஜெட்ஸ் எல்லாம் கொண்டு வந்து வச்சுருக்கு, எல்லாம் கொண்டு வந்து வச்சுருக்கு. இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா செட்டப் பண்ணணும். அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்தா எல்லாம் புதுசுன்னு நினைக்காதீங்க. டப்பாலாம் எல்லாமே நம்ம யூஸ் பண்ணிட்டு இருந்த டப்பா தான். இதுலேயுமே எதுவுமே இல்லை, எல்லாமே வந்துட்டு எம்டி டப்பா. அதுக்கப்புறமா இங்கே வந்தோம்னா கிச்சன்லேயும் இதெல்லாம் 2-3 மாதம் பழசு, கண்டிப்பாக எடுக்க முடியாது. அதிகமாக இருக்கிறதுனா இது மட்டும்தான். ஈவன் வீட்டில் கடுகு கூட இல்லை. நம்ம அதை அங்கே எடுத்துகிட்டு போனோமா இல்லை பழசாயிடுச்சுன்னு சொல்லிட்டு அக்கா கிட்ட பாமி தூக்கி போட சொல்லிட்டாங்களா அப்படின்னு சொல்லி தெரியல. ஒன்றுமே இல்லை. இந்த உப்பெல்லாம் நம்ம கேரளாவில் வாங்கின உப்பு, அதுதான் இன்றைக்கி காலையில் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணோம். கடுகே போடாமல் தேங்காய் சட்னி பார்த்திங்க அப்படின்னா அரைச்சி காலையில் வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட் முடிஞ்சிச்சு. இப்போது எல்லாமே வந்துட்டு கொஞ்சம் செட்டப் பண்ணுவோம். நல்ல அழுக்கு ட்ரெஸ்ஸு. நம்ம எங்கே போனாலும் சரி, எங்கே இருந்தாலும் சரி, நம்ம வீடு தான். நம்ம வீட்டுக்கு வரும்போது நமக்குன்னு இருக்கிற அந்த ஒரு மைண்ட் செட் இருக்குது பாருங்களேன், பயங்கர ஃப்ரீயாக இருக்கும். அப்பா நம்ம வீட்டுக்கு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. வீட்டில் யார் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி, சாப்பாடு இருந்தாலும் சரி, தண்ணி இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி, நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கிறப்போ கிடைக்கிற அந்த ஒரு சந்தோஷம் வந்துட்டு வேறு எதுலேயுமே கிடைக்காது. ஈவன் புர்ஜ் கலிஃபாவில் வந்துட்டு நம்ம ஒரு ரூம் எடுத்து இருந்தால் கூட கிடைக்காது. அந்தளவுக்கு வந்துட்டு ஒரு நல்ல ஒரு மைண்ட் செட்டில் இருக்கும். நைலா வந்து நேற்று நைட் தூங்க மாட்டான்னு நினச்சோம். ஓரளவுக்கு வந்துட்டு தூங்கினா. சத்தம் அது ஓரளவுக்கு நல்லா தூங்கினா. காலையில் எழுந்திரிச்சு கொஞ்சம் அழுக, அதனால் பம்மி வந்துட்டு நைலாவை டேக் கேர் பண்ணிகிட்ருக்கா. ஐராவை பார்த்தீங்க அப்படின்னா டேக் கேர் பண்ணாதனால அவளுக்கு டிவியில் வந்துட்டு ஒரு விஷயத்தை வச்சு கொடுத்துட்டு இங்கே உட்கார வச்சு கையில் வந்துட்டு பழத்தையும் கொடுத்தாச்சு. எப்படி இருக்கா பார்த்தீங்களா ஐரா? இதுதான் நம்ம ஐரா. நான் இன்னொரு விஷயம் உங்களுக்கு காட்ட மறந்துட்டேன். நம்ம ஃப்ரிட்ஜில் வந்துட்டு எப்பவுமே நிறைஞ்சிருக்கும், கரண்ட்டும் இல்லையா. ஃப்ரிட்ஜ்லேயும் ஒன்றுமே இல்லை, நத்திங்.
இதெல்லாம் எக்ஸ்பைரி ஆயிடுச்சு, இதெல்லாம் எக்ஸ்பைரி ஆயிடுச்சு. இது வந்துட்டு ஆல்கஹால்லாம் கிடையாது, நான் ஆல்கஹால். இதுதான் என்னது வைன், இது நான் ஆல்கஹால். அப்போனா ஜூஸ். அது ஒன்றுமே இல்லை, எம்டி ஃப்ரிட்ஜ், எம்டி டப்பா, நேற்று வாங்கிட்டு வந்த பால், நேற்று கட் பண்ண கேக்கு, அவ்வளோதான். கீழேயும் ஒன்றுமே இல்லை, ஒரு எம்டி வீடு. அந்த மாதிரி இது எல்லாமே எடுத்து வச்சு எல்லாமே செட் பண்ணி நான் எப்போ வந்துட்டு இந்த திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வருதுன்னு சொல்லி தெரியல. எப்போ நம்ம அடுத்த வேளை சாப்பாடு சாப்பிட போகிறோம்னு சொல்லி தெரியல. பார்ப்போம், இதாவது ஒன்று பண்ணுவோம். இதில் என்ன ஹைலைட் அப்படின்னா, நம்மக்கிட்ட சிலிண்டரில் கேஸும் ரொம்ப கம்மியாக இருக்குது. அது எப்போ தீரும்னு சொல்லி தெரியல. நான் யார்கிட்ட போய் பிச்சை எடுக்கணும்னு தெரியல கேஸுக்கு. ஏன்னா கேஸ் வந்துட்டு பெரிய தட்டுப்பாடாக இருக்குல்ல. பார்ப்போம். ஸோ வீடெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா க்ளீன் பண்ணுற அந்த கேப்பில் வந்துட்டு நைலா விடாமல் அழுதுகிட்டே இருக்கான். என்னன்னே தெரியல, மேபி நேற்று ட்ராவல் பண்ணனாலையா இல்லை வந்துட்டு ஏதாவது வயிறு வலிக்குதா என்னன்னு சொல்லி தெரியல. அப்போது ஐரா காட்டுற ஒரு டாக்டர் இருக்கார், அங்கே கொண்டு போய் காட்டலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி நான், பமி, ஐரா, நைலா எல்லோரும் வந்துட்டு கிளம்பியிருக்கோம். அதுவாக தான் இருக்கும், வயிறு வலியாக இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. உன் டாக்டர் கிட்டயா? ஒன்றாகாதுல்ல, காட்டலாம்ல. ஆகாதுல்ல, சரி வாங்க போகலாம். போய் காட்டிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் மிச்ச வேலையே பார்க்கணும். ஏனைலா அப்படி தானே? ஓ அல்ஹம்துலில்லாஹ். ஃபேமிலியாக ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதுக்கு ஐராக்கு அப்படி ஒரு சந்தோஷம். பட்டு பாவாடெல்லாம் போட்டு வரா ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதுக்கு. நம்ம அதிகமாக எங்கே போயிருக்கோம் ஃபேமிலியோட அப்படின்னா ஹாஸ்பிட்டல் தான். கல்யாணத்துக்கு போகிறோம், அப்போ நம்ம டாக்டர் பாக்குறதுக்கு சுந்தரியா இருக்கணும்ல, அதனால டாக்டர் பாக்குறதுக்கு நீ எதுக்கு சுந்தரியா இருக்கணும்? அது கேட்டது பாத்தியா? நம்ம என்ன கல்யாணத்துக்கா போறோம், ஹாஸ்பிட்டலுக்கு தானே போறோம், அப்போ சுந்தரியா இருக்க வேண்டாமான்னு. ஸோ ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்தாச்சு. நைலா அழுதுக்கான காரணம் நம்ம கெஸ் பண்ண மாதிரி கேஸ் தான். ஏன் அப்படின்னா நம்ம எவ்வளோ தான் மேலே போட்டு தட்டுன்னு தட்டினாலும் ஏப்பமும் வர மாட்டேங்குது, கேஸும் பார்த்தீங்க அப்படின்னா போக மாட்டேங்குது. இதுதான் காரணம். அப்போ அதுக்கான மெடிசன் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. அது வந்துட்டு கொடுங்க, பிஃபோர் மில்க்கு ஆஃப்டர் மில்க்குன்னு சொல்லி வச்சு கொடுங்க, சரியாயிருன்னு சொல்லியிருக்காங்க. போகிறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் எவ்வளோ முடியுமோ வந்துட்டு அவ்வளோ ரெடி பண்ணியாச்சு. ஐரோட டாய்ஸ் எல்லாம் அங்கே வச்சாச்சு, இங்கே இருக்கிற திங்ஸ் எல்லாம் எடுத்தாச்சு, டைனிங் டேபிள் ஓரளவுக்கு ரெடி பண்ணியாச்சு. வெளியேவும் வந்துட்டு அந்த பேப்பர்ஸ் எல்லாம் இருந்துச்சுல்ல, எல்லாத்தையும் வந்துட்டு வெளியே இருக்கிற பேப்பர்ஸையும் கம்ப்ளீட்டாக வந்துட்டு க்ளீன் பண்ணியாச்சு. மேக்ஸிமம் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ பேப்பர்ஸ் வந்துட்டு எடுத்துட்டோம். இன்னும் அங்கங்கே கொஞ்சம் இருக்குது, அதெல்லாம் வந்துட்டு அப்படியே போகட்டும். காற்றுல அடிச்சிட்டோ இல்லை அப்பப்போ க்ளீன் பண்ணியோ போகட்டும். வீட்டிலேருந்து ஊர்லேருந்து வந்தவொடனே எனக்கு காத்துக்கிட்டு இருந்த ஒரு மிகப்பெரிய இது என்ன தெரியுமா, ஷாக் என்ன தெரியுமா, நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணாமலேயே வீட்டுக்கு வந்துட்டு 8000 ரூபா கரண்ட் பில் வந்திருக்கு. கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு 2.5 மாதமாக வந்துட்டு வீட்டில் இல்லவே இல்லை. கரெக்டாக அந்த பில்லிங் சைக்கிள், அந்த 2 மாதங்கிற அந்த பில்லிங் சைக்கிளில் நம்ம ஊரில் இல்லவே இல்லை. யூஸ்வலி எனக்கு ஒரு 6000 ரூபா 5000 ரூபா இந்த மாதிரிலாம் கரண்ட் பில் வரும். யூஸே பண்ணாமல் எனக்கு இந்த தடவை பார்த்தீங்க அப்படின்னா 8187 ரூபா பக்கம் கரண்ட் பில் வந்திருக்கு. நான் ரீடிங் எடுக்காமல் அப்படியே போயிட்டாங்க போல இருக்குன்னு நினச்சேன். அப்புறம் சித்ரா காட்ட கேட்டால் வந்து ரீடிங்கும் எடுத்திருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா அப்ராக்சிமேட்டாக ஒரு 2000 யூனிட் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. 2000 யூனிட் பார்த்தீங்க அப்படின்னா வாய்ப்பே இல்லை. நம்ம காரு சார்ஜ் பண்ணி வீட்டில் இருக்கிற எல்லா ஹோம் அப்ளையன்சஸையும் யூஸ் பண்ணால் மட்டும்தான் 2000 யூனிட் கரண்ட் பில்லு வரும். இது எப்படி இவ்வளோ கரண்ட் பில் வந்துச்சுன்னு சொல்லி தெரியல. அதுக்கப்புறமா தான் பார்த்தா நிறைய பேர்த்துக்கு இந்த மாதிரி வந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதை வேறு போய் இப்போ நம்ம விசாரிக்கணும் போயிட்டு எப்படி இது வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாத்தையும் ஆஃப் பண்ணி பார்த்தேன் அப்படின்னா மீட்ரு ரன் ஆக மாட்டேங்குது. மீட்ரு பார்த்தீங்க அப்படின்னா ஓடலை. இது எப்படி சாத்தியம் அப்படின்னு சொல்லி தெரியல. பார்த்துட்டு இருக்கிற உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது ப்ராப்ளம் ஆகிருக்கா அப்படின்னு சொல்லி வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேவா? ஆனால் எங்களுக்கு வந்துட்டு இப்படி ஒரு பெரிய விஷயம், 8000 ரூபாங்கிறது ஒரு பெரிய அமௌண்ட்டு தானே. 8000 ரூபாங்கிறது ஒரு பெரிய அமௌண்ட்டு. அதுக்கப்புறமா எங்களுக்கு காத்துக்கிட்டு இருந்த இனி ஒரு பெரிய 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 ஒரு கஷ்டமான விஷயம் என்ன தெரியுமா, நம்ம பாண்டு, இங்கே இருக்கிற இந்த பாண்டு நாசமாயிருச்சு. இப்போ இந்த பேப்பர்ஸ் எல்லாம் கூட நம்ம இப்படி எடுத்து போட்டால் க்ளீன் பண்ணிட்டு போயிடலாம். ஏன் நாசமாச்சுன்னு நான் சொல்கிறேன் தெரியுமா, உள்ளே ஃபுல்லாக தவளை குட்டி, உங்களுக்கு தெரியுதா? இந்த ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக தவளை குட்டிங்க எக்கச்சக்கமாக இருக்குது. இது கருப்பாக இருக்குது பாரு, அதான் தவளை குட்டி. பிளாக்காக மீன் மாதிரி இருக்குல்ல, அதெல்லாம் தவளையோட குட்டி. அது ஒட்டி இருக்குல்ல, அதெல்லாம் தவளையோட குட்டி. இன்னும் ஒரு 4 டேஸில் அது தவளையாக மாறி
வெளியே குதிக்க ஆரம்பிச்சிடும். அதுக்குள்ளே நம்ம இதை இப்போ க்ளீன் பண்ணணும். பண்ணலாமா? அப்பாக்கு ஹெல்ப் பண்ணுறியா? ஓகே. பண்ணுறியா? எந்த ஹெல்ப் பண்ணணும்? ஒரு பக்கெட் வச்சுக்கிட்டு பக்கத்தில் பேசாமல் நீ நின்னா பட்டு போதும். நின்னாலே போதும், நான் முடிச்சிருவேன் வேலையை. என்னங்கிற? ஓகே. எடுத்துடலாமா ஃப்ராகை? ஓகே. ஃப்ராகெல்லாம் எடுத்து மம்மிக்கிட்ட கொடுத்து நம்ம ஃப்ரை பண்ணி சாப்பிட்றலாம். நல்லாயிருக்கும், நல்லாயிருக்கும். சில்லியெல்லாம் போட்டு. என்னங்கிற? பண்ணுறோம். ஓகே, பண்ணலாம்டா நம்ம. ஓகே ஓகே, அப்போ க்ளீன் பண்ணுவோமா? ஐயோ, எனக்கு இது எவ்வளோ பெரிய வேலை தெரியுமா? அது எந்த தவளை வந்து இந்த வேலையை பண்ணான்னு சொல்லி தெரியல. ஏகப்பட்டது இருக்குது. எவ்வளோ இருக்குது பாருங்களேன், ஃபுல்லாக இருக்கானுங்க. நான் ஃபஸ்ட்டு என்ன யோசித்தேன் அப்படின்னா, சரி கூகுள் பண்ணி பார்ப்போம் இது எப்படி வந்துட்டு இந்த பாண்ட்லேருந்து இது பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தா, கூகுள் பண்ணால் எல்லாத்தையும் கொன்றுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். எப்படிடா கொல்றதுன்னு கேட்டால், ஏதாவது ஒரு இந்த ஃபெனாயிலு, பாய்சனு இந்த மாதிரிலாம் இருந்துச்சு. இதெல்லாம் போட்டால் உள்ளே இருக்கிற மீனுக்கும் டேமேஜ். அப்புறம் ரெண்டாவது ஆப்ஷன் ரெண்டாவதாக இருந்த ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா, உள்ளே இருக்கிற தவளை குட்டிங்களை எல்லாத்தையுமே வந்துட்டு வலை வச்சு எடுத்து ஒரு பக்கெட்டில் போட்டு அப்படியே கொண்டு போய் ரோட்டில் வீசுறது தான். நம்ம ரெண்டாவது ஆப்ஷனை ட்ரை பண்ணுவோம். எவ்வளோ முடியுமோ அவ்வளோ வந்துட்டு எடுக்கிறக்கு ட்ரை பண்ணுவோம். ஓகே, ஃபஸ்ட்டு ஐரா எடுக்க போகிறோம். இந்தா எடுத்துருவியா? ஏய், வாயில் குதிச்சிருவோம். அது ட்ரை பண்ணுவோம், இல்லை அப்படின்னா கொலை பண்ணுவோம். எப்போ பிடிச்சி முடிக்கிறது இவ்வளவையும்? பாரு, ஆல்மோஸ்ட் தவளை ஆக ஆரம்பிச்சிருச்சு. எவ்வளோ ஃப்ராக் இது, ஃப்ராக் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஏண்டா மீன் இல்லை, அது ஃப்ராக். அது இன்னொரு 2 டேஸில் அது பெரிய, இன்னொரு 2 டேஸில் இருக்குல்ல, அது ஒரு பெரிய ஃப்ராகாக மாற ஆரம்பிச்சிடும். ஆனால் இது நம்ம எப்படி இவ்வளோவையும் நம்ம எப்படி எடுக்கிறதுன்னு தான் தெரிய மாட்டேங்குது. பாரு, நீங்கள் உட்காந்துக்கோ, போ மேலே உட்கார் போ. மேலே உட்கார் போ. இந்த மாதிரி இதில் இருக்கிற தவளையை நம்ம எடுக்க ஆரம்பித்தோம் அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சு 1 வருஷம் ஆகும் போல இருக்கு எல்லாத்தையும் எடுத்து முடிக்கிறதுக்கு. இதுக்கு நான் அடுத்த ஆப்ஷன் நான் சூஸ் பண்ணிட்டேன். இரு நான் பண்ணிக்கிறேன், விடு. இதோட அடுத்த ஆப்ஷன் என்ன தெரியுமா? அடுத்த ஆப்ஷனு, இதுக்குள்ளார இருக்கிற மீனை மட்டும் நம்ம வெளியெடுத்துடலாம். ஏன்னா முக்கால்வாசி மீனை வந்துட்டு தவளைங்க சாப்பிட்ருச்சு. அதிகபட்சமாக போச்சு அப்படின்னா ஒரு 30 மீன் பக்கம் தான் இருக்கும். மீனுங்களை வந்துட்டு வெளியே எடுத்துட்டோம். அப்படி எடுத்துட்டு இதில் இருக்கிற செடி இருக்குது பாருங்க, இது என்கிட்ட வேற ஒரு தொட்டி இருக்குது. அந்த தொட்டியில் வந்துட்டு இந்த செடியை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு மொத்த தவளையுமே தூக்கிட்டு போயிட்டு வெளியே ரோட்டில் கொட்டிட வேண்டியது தான். ஐரா அது வெளியே வந்துடும். ஐரமா வெளியே வந்துச்சுன்னா தவளையாக மாறிடும். அது தள்ளி நில்ல, முதல்ல அங்கேருந்து தள்ளி நில்லு. இந்த வாயில் போட்டுக்கோ, சாப்பிட்டா நல்லது. நம்மளும் ஹல்க் மாதிரி ஜம்ப் பண்ணுவான். ஹல்க் யாருன்னு நினைக்கிற? ஹல்க் இந்த தவளை தான் ஹல்க். அந்த ஹல்க் யோசிக்கிறது மாதிரியே ஹல்க் ஆயிடுவான். நம்ம எப்படி யோசிக்கிறோம்? ஆமா, எந்த நம்ம எதுக்கு ட்ராயிங் பண்ணலாம், எதுக்கு ட்ராயிங் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சா நம்ம ஹல்க் மேனா ஆயிடுவோம். இதெல்லாம் சாப்பிட்டா மீன் மாதிரி ஆயிடுவோம். தவளை தான் ஹல்க் தெரியுமா? தவளை தான் ஹல்கா மாறி இருக்கான். தவளை தானே குதிக்குது, ஹல்க்கும் குதிக்கிறான்ல. ஆத்தோரமாக மீன் பிடிக்க போவோம். அந்த மாதிரி ஒருக்கா வந்துட்டு நிறைய மீன் கிடச்சிருச்சுன்னு சொல்லிட்டு தவளை குட்டியை நான் பிடிச்சிட்டு வந்தேன். 5 நாள் கழிச்சு, 5 நாள் அதை நான் ஃபுட்டும் போடல, எதுவும் போடல. 5 நாள் கழிச்சு பார்த்தா எல்லாம் தவளையாக மாறி நிற்குது. 5-6 நாள் கழிச்சு வீசிடுவோம். எல்லாம் தரையில போய் செத்து போயிருப்பானுங்க. இந்த மாதிரி இப்போ நிறைய கொலையை பண்ண போகிறோம். கிட்டத்தட்ட ஒரு 7-8 மீன் பக்கம் நான் பிடிச்சிட்டேன். சரி, மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா பிடிக்கலான்னு பார்த்தா ஏதோ ஒன்று வந்து என்னை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருந்துச்சு மேலே தண்ணியில். என்னன்னு பார்த்தா ஃப்ராகோட எக்கு இது உள்ளே இருக்குது பாருங்களேன். இது ஃபுல்லாகவே வந்துட்டு ஃப்ராகோட எக். இது கொலன்னு இருக்குது பாருங்கள். இதான் ஐராக்கு வந்துட்டு ஆம்லேட் ஆக்கி கொடுக்கலான்னு இருக்கேன் நான். என்ன புல்சாய் நல்லா இருக்கும். ஃப்ராகோட எக்கில் புல்சாய் சாப்பிட்டா ஹல்கா மாறிடலாம். இந்தா எந்த வார்த்தையும் நீ சொல்ல வேண்டாம். இது வீசிட்டு வரேன், மொத்த எக்கையும் வீசிட்டு. நான் பார்த்தீங்கன்னா செடியெல்லாம் மொட்டை அடிச்சு விட்டேன். எல்லா இலையிலையும் ஒட்டிகிட்டு இருந்துச்சு, மொட்டை அடிச்சு விட்டாச்சு. கண்டிப்பாக வேர் இருக்குல்ல, வேர்லேருந்து முளைச்சிரும். அப்போ இந்த எக்கை முதல்ல நம்ம டிஸ்போஸ் பண்ணுறோம். ஸோ மேக்ஸிமம் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ மீனுங்களை வந்துட்டு வெளியெடுத்தாச்சு. கிட்டத்தட்ட ஒரு 300-400 மீன் இருந்துச்சு. இந்த தவளை பார்த்திங்க அப்படின்னா உள்ளேயே இறங்கி உட்காந்து மீனுங்களை ஃபுல்லாக சாப்பிட்டு முடிச்சுட்டு
அது உங்களோட குட்டியை வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ணிட்டு போயிருக்கானுங்க. இப்போ நமக்கு மிஞ்சினது இவ்வளோ தான் ஃபிஷ்ஷஸ்ஸு. இன்னும் இருக்குது, இன்னும் ஒரு பார்த்தோன்னா இன்னொரு 10-15 ஃபிஷ் இருக்குது. என்னால் பிடிக்க முடியல. மேக்ஸிமம் ட்ரை பண்ணாலும் அது கூட சேர்ந்து தவளை குட்டியும் வருது. சரி என்ன பண்ணுறது, ஒரு ஆப்ஷன் இல்லை. அது என்ன பண்ணணுமோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்திங்க அப்படின்னா தவளையும் வந்துட்டு டிஸ்போஸ் பண்ணணும். அது பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட இந்த கொய்யாக்கா மரத்தில் பெரிய பெரிய கொய்யாக்காக்கள் இருக்குது. ஸோ கொய்யாக்கா ஒன்று ஐயா இங்கே பாரு, கொய்யாக்கா பாரு. இப்போ சாப்பிடக்கூடாது, வெயிட் பண்ணு, கழுவணும். எல்லாம் ஏதோ இருக்கு பாரு, இருக்கிறதுலே பெருசு. நிவத்தில் எவ்வளோ பெருசுன்ட்டு, எவ்வளோ பெரிய கொய்யாக்கா பார்த்தில்ல. எனக்கு இது வேண்டாம், இது வேண்டாம், இது இருந்துட்டு போட்டும், பறிக்கணும், பறிச்சுட்டேன் நான், அவ்வளோதானே. ஓகே பாருங்க, நல்லா கொய்யாக்கா சாப்பிட்ருக்கேன் சின்னதில். எல்லாம் எத்தனோட இருக்கும். இப்போ பார்த்தோன்னா இவ்வளோ பெருசு, இவ்வளோ பெருசாக இருக்க பாருங்கள். டேஸ்ட்டும் இருக்காது. இதை எப்படி சாப்பிட முடியும்னா கட் பண்ணிவிட்டு மிளகாத்தூளும் அதுக்கப்புறம் என்னது உப்பெல்லாம் போட்டால் தான் சாப்பிடவே முடியும். இது போவோம்.